கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு உங்களோடு பேச தேவ சத்தியத்தை நாம் அனைவரும் தியானிக்க கர்த்தர் நாளை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது. நாம் ஸ்தோத்திர சொல்லுகிறபடியினாலே தேவனை நாம் எப்பொழுதும் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறோம். யார் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று யோசியுங்கள். பரலோக ராஜ்யத்திலே தேவ தூதர்கள் எப்பொழுதும் ஏசப்பாவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்களாம். 24 மூப்பர்களும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் தேவனை மகிமைப்படுத்த அவருக்கு ஸ்தோத்திர பலியை ஏறெடுப்போம். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட என்ன வார்த்தை பேசுகிறார் என்று பார்த்து தியானித்து கடந்து வருவோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வசனத்தை கேட்டீர்களா? வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாராம். நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே யாரும் நமக்கு துணை இல்லையே, யாரும் நம்ம ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, நாம் அனாதைகளாய் இருக்கிறோமே, நாம் திக்கற்றவர்களாய் இருக்கிறோமே என்று நாவினால சொல்லுகிறவர்கள் அநேகர், மனதில் நினைத்து துக்கப்படுகிறவர்கள் அநேகர். அவர்களுக்குத்தான் இந்த வார்த்தையை கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, எனக்கு உடன் பிறந்தவர்கள் இல்லை, என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் எனக்கு துணை இல்லை, என் கணவன் என்னோடு கூட இல்லை, என் மனைவி எனக்கு ஆதரவாய் இல்லை என்றெல்லாம் துக்கிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது மனுஷனுடைய ஆதரவும் மனுஷனுடைய உதவியும் எம்மாத்திரம் அவர்களால் நமக்கு என்ன செய்ய முடியும்? போதுமான அளவுக்கு நம்மை அவர்கள் நடத்த முடியும். ஆகையாலே நாம் ஜீவனோடு இருக்கும் நாள் வரைக்கும் தேவன் தான் நமக்கு துணை என்று நாம் அவரை ஸ்தோத்திரித்து, என் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே, என்னோடு கூட இருக்கிறபடியினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என்னோடு கூட இருக்கிறவர் தனிமையாய் நான் இருக்கவில்லை என்று எனக்கு ஆறுதலான மன தைரியமூட்டும்படியான வார்த்தைகளை என்னோடு பேசுகிறேன். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், சேனைகளின் தகப்பன் என்னோடு இருக்கிறார் என்ற நம் இருதயத்தோடு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். சாத்தானே, என்னை துக்கப்படுத்த உனக்கு சமயம் கிடைக்கலையா? உனக்குரியவர்களை நீ பார்த்துக்கொள். சேனைகளின் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். யாரும் எனக்கு இல்லையே என்று துக்கிக்கிறதான சூழ்நிலையை எனக்கு உண்டாக்கி என் ஆத்துமாவை இளைக்க பண்ணுகிறாயா சாத்தானே? நீதான் வெக்கப்பட்டு ஓடணுமே தவிர என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே நான் ஒன்றுக்கும் அசைக்கப்பட மாட்டேன் என்று மன இருதயத்திலே நீங்கள் நினைக்கும் பொழுதே உங்களுக்கு பெரிய பலன் வந்துவிடும், பெரிய தைரியம் வந்துவிடும். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் அருகாமையிலே இருக்கிறார். தேவாதி தேவன் உங்களை ஆதரிக்கும் பொழுது, உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். என் தேவனே, என்னுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து என் சத்தத்தை கேட்டு
நீர் என்னை ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் சரீர பலவீனத்திலிருந்து பூரணமான பலத்தை கொடுத்து என்னை நீர் சந்தோஷப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சமயத்திலும் அவருக்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து சாத்தானை விரட்டி நாம் ஜெயித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆமேன்.